வெயிட்டா நம்மளே இறக்கிட்டோண்ணே. மறுபடியும் நம்ம டீம்ல இருந்து இறக்குவோண்ணே. ஓ உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சா நான் இறக்குறேன் பாருடா. பாஷா சொல்லுங்க. வில்லத்தனமா ஒருத்தர் இறக்கிட்டோம். பார்த்து நீங்களே காது வலின்னு மூடிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்ப அடுத்து வரவங்கள பார்த்தா நீங்க இதயத்தையே அமுக்கிடுவீங்க. இதயம் அப்படி நெருக்கம் உங்களுக்கு. மூன்றாம் பிறை ஸ்ரீதேவி வந்துரே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்ணே கலைமானே கன்னிமயிலென சீனு சீனு சுப்ரமணியம் பாத்தே. நான் சீனுவா? சீனு. அவர் என்ன வாய்ஸ்ல பேசுவாரு? அவர் சீனு. சுப்ரமணி. நான் சுப்ரமணியில சப்பாடி. ஆத்தா வை காசு கொடு. சம்பந்தா இது யாருன்னு சொன்ன? இது வந்து விஜி. விஜயா? மூன்றாம் பேரு ஸ்ரீதேவி. இந்த நன்றா படத்துல ஒரு லைலா மாதிரி இருக்கு. இத போய் இல்ல இவங்க தான் ஸ்ரீதேவிங்களா? ஆமா. ஓகேங்க. என்ன நீங்க தான் இந்த ஷோ ஆங்கர்னாங்க. நாங்க நம்பல. அந்த மாதிரி தான். தேவி ஸ்ரீதேவி அவ்வளவுதான். உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடுமா. மச்சான் எவ்வளவு ஸ்டார் பத்தியா? விடிவி கணேஷ் ரஜினி சார் வாய்ஸ்ல பாடினாப்ல. நிப்பமா எப்படி எடுத்தோம் பத்தியா? இதான் நூல் அளவுல எடுக்கணும். தலைவா அவங்க ஸ்ரீதேவி இறக்குறாங்க, வில்லனை இறக்குறாங்க. நம்ம யாரை இறக்க போறோம்? இவங்க எல்லாம் லோக்கல்ல இருந்து தான் இறக்கிருக்காங்க. நம்ம பேன் இந்தியா ஆக்டரை இறக்க போறோம். யார் அந்த பேன் இந்தியன் ஆக்டர்? வந்த உடனே உங்களுக்கு தெரியும். ஏய் யாரா இது? போறா சாங்க. டேய் இவனை துப்பாக்கி எடுத்துருவாடானா பாத்ரூம் டாப்பால் போட்டு எடுத்து வந்துறான்டா. நீ கொடுத்த 700 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இதுதான்டா கிடைச்சது. சரி புஷ்பான்னு சொன்னீங்களே, புஷ்பானா சுடிதார் எல்லாம் போட்டு வருவாங்களே, எங்க அவங்க காணோம்? புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சியாடா? புஷ்கா விக்கிறவரா? அங்க போய் சூப்பர் ஷாட் பா. நீ முஞ்சா புச்சு கோடா சிகாவத்த புச்சு நாக்கா குத்து வண்டா சிண்டிகேட் கையில எடுப்பேன் கோடாரி மரத்தை வெட்டுவேன் காடேரி. ஐயா உன்னை நாங்க பெருமைப்படுத்தணும்னு நினைச்சா நீயே கடைசி ஒரு நிமிஷத்துல கெடுத்துக்கிட்டா. தயவு செஞ்சு போய் உட்காந்துருமாப்ல. பாய். நம்ம டீம்ல இருந்து யாருன்னு இறக்க போறாங்க பாருங்க. இறக்கிட்டே இருக்காங்க. புஷ்பாலாம் இறக்கிட்டாங்கண்ணே. நாங்க நடிகர் திலகத்தை இறக்க போறோம்டா. நீங்க நடிகர் திலகத்தை இறக்க போறீங்கன்னா நாங்க நாட்டிய பேரொளி பத்மினி இறக்குவோம்டா. ஓஹோ அவ்வளவு ஆயிடுச்சா? அவ்வளவு ஆயிடுச்சுடா. பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. அப்ப அங்க பாருடா. பாருடா. அதாவது மக்களே இது வந்து முழுக்க முழுக்க கற்பனையான கதாபாத்திரங்கள் தான். யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. வந்திருக்க அவங்க 2 பேர் பேசட்டும். சிக்கல் சண்முகம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாபேல ஊதிட்டு ஐயா அதை வச்சுதான் சொல்லணுமா? வைக்காம சொல்ல மாட்டீங்களா? அது இருந்தாதான் எனக்கு பேச்சு வரும். ஓஹோ பாபேல ஊதிட்டு மோகனாவை ஊதிச்சு மோகனாவை பார்க்கலான்னு வந்தேன். ஓகே ஓகே ஓகே. மோகனாவை பார்க்கலான்னு வந்தேன். மோகனாவை பார்த்தது போதும். நீங்க போயிட்டு முகத்தோடு போய் உட்காருங்க போங்க. அவ வர மாட்டாளா? அவ வர மாட்டேன். அவ வருவா. நீங்க இத முதல்ல வாயில வச்சு ஊதிட்டே போங்க. ரொம்ப மோகனாக நாங்க அனுப்பி வைக்கிறோம். மோகனா சந்திப்போம். என்ன மோகனா இப்படி இருக்க? ஏன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா நீ பார்த்தாவல? எப்படி பார்த்தாவல? அழகா இருக்காங்களேன்னு சொல்ல வந்தேன். இது என்ன 2 பக்கம் ரோஷா?
ஆமா ஓ. அது வெக்கம். நல்லா இருக்கு நல்லா பார்த்து இருக்கு அந்த வெக்கம். ரொம்ப நன்றி. வரட்டுமா? பத்திரம் பாய் அங்க, அங்க ஏய் போகணுமா? அங்கிள் கிட்ட சொல்லாம போ அங்கிள் கிட்ட சொல்லாம போ வாங்க மகனா வாங்க. ஐயா நான் போயிட்டு வரேன் வாங்க எங்க டீம். போயிட்டு வா. ஹீரோ வந்தாச்சு, ஹீரோயின்ஸ் வந்தாச்சு, இப்ப காமெடியன்ஸ் இறக்க போறோம். என் சைடுல இருந்து ஒரு நகைச்சுவை உங்க சைடுல இருந்து ஒரு நகைச்சுவை. ஆமா. சரளா கோவை சரளா. ஐயோ ஐயோ 1 2 3 4 திருவாரூர் பாட்டில கூப்பிட்டாங்க. பொன்னமராவதி பாட்டில கூப்பிட்டாங்க. அப்படியே காரக்குடி பாட்டில கூட கூப்பிட்டாங்க. என்ற பெருமாள் நேத்து கடவுள வந்தாரு. அதனால நான் கடவுள வந்தாரா? கனவுல வந்தாரா? கனவுல வந்தாரு. கனவுல வந்து என்ன சொன்னாரு? அவரு இங்க இருக்கேன்னு சொன்னாரு. அவர் இவர்தானே? அவரு அவரு அங்க இருக்காரு என் பெருமாள். கொஞ்சம் ஏம்மா, நகரு. நீ என்ன வேணாலும் காலி பண்ணு. ஃபார்வர்ட். அவரு இல்ல இவரு ஓ என்ற பெருமாள். ஏமா லிப்சிங்கே சரியா பண்ணல இவனா அந்த கடவுள. இந்த மூஞ்சிக்கே உன்னை பிடிக்கலையா? வேற யாருக்கு பிடிக்கும்? நீ கடைசி வரைக்கும் காலை தான் ஆட்டணும். நாயனா அதனால நீ இப்போ பெருமாள் கூட டான்ஸ் ஆடணும். ஐயோ. முக்கியமா புஷ்பராஜ் கூட ஆடணும். ஐயோ யாருது? இருங்க பெருமாள் வசிக்கிற இடத்துல தான் அவரும் வசிச்சிட்டு வசிச்சிட்டு இருந்தாரு. இருக்காரு. நீங்க வாங்க வாங்க. இறங்கி. சம்பந்தம், ஆ. உங்க டீம்ல இருந்து ஆள் வந்தாச்சு. ஆமா. இப்போ எங்க டீம்ல இருந்து ஆச்சி அம்மா வராங்க. வாவாச்சாரே ஊட்டாண்ட நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன். ஜாம்பஜா ஜச்சு நான் சைதா பேட்ட கொட்டு. என்ற தவசி இல்லையா? மதர் சுப்பீரியரா? இல்ல என்ற தவசி என்ற தவசி. சும்மா நீங்க என்ன கேரக்டர் பண்றீங்க இன்னைக்கு? தவசிக்கு அம்மா ஆத்தாமா ஆத்தாங்களா இல்ல. கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். நிக்கி ஆமா. 2 கலைக்குழுல இருந்து பயங்கரமான ஆட்கள் இறங்கி இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ண போறாங்கன்னு தெரியல இந்த திருவிழால. உங்களுக்கு எங்க குடும்பத்தோட திறமைய பத்தி தெரியாது. ஆட்டத்துல பாப்பீங்க நீங்க. ஆட்டத்திலயா? ஆட்டமா சந்திக்க வாங்க. எதா அப்ப இருந்தாலும் சந்திப்போமா? சந்திப்போமா? ஏய், சந்திக்கத போடா. சரி. மிக சிறந்த ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே. ஆமா. நம்ம ஏன் இந்த ரவுண்ட் வந்துட்டு அவங்கள வச்ச ஒரு விஷயம் பண்ணக்கூடாது? என்ன பண்ண போறோம் அப்படி? சீன் ரீக்ரியேஷன் பண்றோம். ஓ. ஆனா அதுல ஒரு எப்படி? சின்ன ட்விஸ்ட். சொல்லுங்க கேப்போம். இப்போ அவங்க நடிச்ச சீனே போடாம வேற ஒரு மாசான ஒரு சீன்ல இந்த கேரக்டர் நடிச்சா எப்படி இருக்கும்? ஓ மை காட். ஒரு கற்பனை. கற்பனை. ஆமா. ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தில இருந்தே இறக்குங்க. என் குடும்பத்துல இருந்தாங்க. அப்ப தள்ளுங்க. என் குடும்பத்துல இருந்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? எனக்கு என்னமோ வந்துட்டு ஏ சாமி பெர்ஃபார்ம் பண்ணதா. சுவாமியோ. சாமி வாங்க சாமி. கோவை சரளா ப்ளீஸ் கம் ஹியர். உங்களுக்கான அந்த சீன் என்னன்றத பாத்துருவோம். ஹேய் என்னாச்சு? எங்க அப்பா எங்க? கவுண்ட் பக்கத்துல. பிரவுன் கலர் சட்டை பட்டப்பட்டையா அந்த ஒழுக்கத்துலயா? ஆமா. அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. மிஸ்டர் சந்திரமௌலி கண்டிப்பா எங்க கூட காபி சாப்பிடணும். ஓ தேங்க் யூ. புஷ்பா and கோவை சரளா, the stage is yours. நான் காஃபி அது கரும்பு மாதிரி சாப்பிடாத. ஏன்னா ஏமா என்னது இது? அதுவா எக்கனாமெட்ரிக்ஸ். அப்படின்னா அது அடிதடி ஆளுக்கோ இதுக்கோ சம்மந்தம் இல்ல. அடே என்னம்மா நானும் அடிதடியெல்லாம் விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ ஒன்லி திருட்டு தான். அதுவும் உங்க வீட்டு திருட்டு எங்க வீட்டு திருட்டு இல்ல, உலகமாக திருட்டு. என்ன சரி என்ன திருடுன நீ கேட்கணும்ல. என்ன திருடுன? அது இது என்ன வெக்கம் தாங்காம தேங்க்ஸ் என்றால் ஐயோ நைனா. ஏமா நைனா. என்னம்மா என்னாச்சு? நைனா. நைனாவா?
ஐயோ, அந்த சைடுல போகாதீங்கன்ற நைனாங்க இருக்காங்க. யாருமே சொல்லுங்க. சந்திரமௌலி அந்த சைடு. நைனா. நான் சச்சிபா போட்டிருக்காங்க. ஐயோ, நைனா. அவர் பேர் என்ன? சந்திரமௌலி. அடம்மா சந்திரமௌலி. ஏ சார் சந்திரமௌலி. சந்திரமௌலி. ஐயோ, சாமி, அது எங்க அப்பா சாமி. அட இருங்க, நம்ம மாமா தானே. கூப்பிட்டு ஒரு காபி வாங்கி கொடுப்போம். மிஸ்டர் சந்திரமௌலி நீங்க வாங்கண்ணே. என்ன நைனா. நீங்க வாங்க மாமா. ஐயோ, நைனா. என்ற மாமா. நைனா வந்தாரே. யாருக்கு அட மாமா, எல்லாரும் நம்ம மாமா தான். பேர் என்ன? புஷ்பா. பொண்டாட்டி பேர் கேட்கல, உன் பேர் கேட்கல. இரு ராஜ். புரியலையா? ராஜ் அவன் பேரு, அவன் பொண்டாட்டி பேரை முன்னாடி வச்சு சுத்தி நிக்கிறான். ஓ, அப்படியா? இந்த ஜோக்க தவிர்த்திருக்கலாம். இல்ல அது சேர்த்து. அட 1000 கோடி. நைஸ். ஆனா நிச்சயமாவே வந்துட்டு 2 பேரும் அவ்வளோ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது வைஷாலி வாங்குங்க. எப்படிமா உனக்குள்ள இவ்வளோ ஒரு டேலண்ட்டை ஒளிச்சு வச்சிருக்க? அந்த முட்டைக்குள்ள இவ்வளோ கரு இருக்குன்றது எங்களுக்கு இன்னைக்குதாம்மா தெரிஞ்சுச்சானா? தேங்க்ஸுங்க. சரி, வெரி குட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் போய் உட்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்துட்டு யாரை கூப்பிடலாம் நீங்க நினைக்கிறீங்க உங்க டீம்ல இருந்து? எங்க டீம்ல இருந்து ஷால் கணேஷ வந்துட்டு கூப்பிடலாம். ஐயா, நீங்க உங்க டீம்ல இருந்து ஷால் கணேஷ கூப்பிடுறீங்களா? நாங்க எங்க டீம்ல இருந்து குஷ்புவை கூப்பிடுறோம். உங்களுக்கான சீன் என்ன அப்படின்றத பாத்துடலாமாமா? எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி இருக்கே? இதானே வெடி பிடிக்க வச்ச? ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லு. நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தேங்க. என்னத்த சொல்ல போற? அது சொல்லி தொலைய. அதுதானுங்க, அன்னைக்கு சொன்ன மாதிரி தானுங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்ன கருத்து பேசிட்டு இருக்க? நீ தான் வெறி பிடிக்க வச்ச, வெறி பிடிக்க வச்ச. அதுதான் டயலாக். வேற எதுவும் போயிட்டு இருக்க. அடுத்து வா. என் சைடுல வரேங்க, விட்டுங்க. வா, சீக்கிரம் வா. வா. ஏனுங்க, நீங்க தானுங்க எப்பயும் யோசிச்சு வச்சிட்டேங்க. என்னது? நீங்க தான் எனக்கு ஐயனா வேணும்னு. அப்படியே கழுத. ஆமாங்க. அந்த 3 வார்த்தை மட்டும் சொல்லிட்டுங்களா? சொல்லி தொலை சீக்கிரம். ஐயா சொல்லாம எதுவுமே கேட்க மாட்டேன்னு. ஐ ஐ ஐ அதுக்கப்புறம் ஐ லவ் யூ. ஆமாங்க, ஐ லவ் யூ. உன் கூட ஒரு 100 வருஷம் வாழணும். அவன் 100 நாள் இருப்பானா பாரு. அதுக்கப்புறம் கூட 100 வருஷம் வாழலாம். அம்மா வந்தாங்க, டைலாக வந்துட்டு அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணாங்க. அவரே போயிட்டாரு, இவங்களும் போயிட்டாங்க. எவ்வளவு ஃபோர்ஸா இருக்காங்க. ஆமா, இப்போ வெயிட்டா இன்னொருத்தரை இறக்கணுமா. அடுத்த சீனு பயங்கரமா இருக்க போகுது. நான் வந்து டீம்ல இருந்து தர்மியை கூப்பிடுறேன். நானு தர்மியா? தர்மியா? நான் என் டீம்ல இருந்து தர்மியை கூப்பிடுறேன். இப்போ பட்டர் பிஸ்கட் வந்துருச்சு, பால் டம்ளர் வரணும்ல. பால் டம்ளர்மா. இதோ இறக்குறேன். ஆச்சியம்மா வாமா. உங்களுக்கான சீன் என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. பொம்பளையா நீ? பொம்பளையா நீ? நீ சொன்னா புரிஞ்சுக்கிற ஆள் இல்ல, செஞ்சா தாண்டி புரிஞ்சுப்ப. ஏண்டா மாப்பிள்ளை, என்ன மப்பு இருந்தா இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சுட்டு நீ பாட்டுக்கு போய்க்கிருப்ப. ஏய்,
நீ ஒரு பொம்பளை, உன்கிட்ட சொல்ற மாதிரி சொன்னாதான் உனக்கு புரியும். இப்பவே நான் எப்படி புரிய வைக்கிறேன்ப்பா. நீங்க பார், ஒரு பொம்பளையா நடிச்சிட்டு இருக்கிற உனக்கே எவ்வளவு இருக்குன்னா ஒரு பொம்பளையா இருக்கிற அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப புரியுதா உனக்கு? இந்த ஈஸ்வரிய ஏய் என்னவோ ஹவுஸ் ஓனர் கிட்ட வீட்டு சாவி வாங்குற மாதிரி போறான். இந்த ஈஸ்வரி மேல கைய வச்சிட்டு இதுக்கப்புறம் நீ எப்படி போயிடுற நானும் பாக்குறேன்டா. என்ற மேல கைய வச்சிட்டல்ல, இன்னும் 1.5 வீக் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு பாக்குறான். புரியுதா இல்லையா? பண்ற கல்யாணம் புரியுதா? டேய், கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையாடா? பண்ணிக்கிறியா இல்லையாடா? இந்த ஸ்டெப் போட்டா பண்ணிக்கிறேன். கம் ஆன். ஓகே. அவங்க புடவையில பின்னு குத்துனதுக்கு பதில் இவருக்கு ஒரு 4 பின்னு சேர்த்து குத்தி விட்டுருக்கலாம் போல. அங்க இல்ல, காஸ்டியூம் கேட்கணும்னு நினைச்சது. யாரோட சாரின்னு தெரியல. ரொம்ப நேரம் நிக்கவே மாட்டேங்குது. சொல்லாத, அவங்க சொல்லிட்டாங்களே இது உன் சாரி தான். ஆனா பாப்பா நிச்சயமா வந்துட்டு அவ்வளவு அழகா பண்ணுவீங்க. அதுவும் நீங்க கேரக்டர்ல அப்படி இருந்தீங்க. நீங்க உண்மையாவே நீங்க 2 பேருமே ஒரு முதிர்ச்சியான நடிகர்கள்ன்றத சூப்பரா, அவ்வளவு உண்மையாவே அழகா. செம்மையா இருந்துச்சு. இந்த காம்போ எப்படி இருந்துச்சுன்னா, வடை கூட பால் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். பாலா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்போவா இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். நீங்க போய் உட்காந்துக்கலாம். நம்ம பொங்கல் வேற லெவல்ல வந்துட்டு பொங்க வச்சிட்டு இருக்கோம் இல்லையா? பொங்கல் பயங்கரமா பொங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த செட்டப் பார்த்தாலே ரொம்ப டிஃபரெண்டா பயங்கரமா இருக்கு. என்ன நடக்குதுங்க? அதாவது பொங்கல் அப்படினாலே வந்து டெஃபினட்டா உரியடி இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். உரியடி இருக்கணும். ஆமா ஆமா, சத்தியமா அதிரடியான ஒரு உரியடி இருக்கணும். ஆமா. சோ வந்துட்டு சாதாரணமா வந்துட்டு கண்ணை கட்டி விட்டு பானையை வந்துட்டு அடிக்கிறதெல்லாம் வந்துட்டு அது சாதாரணமான ஒரு விஷயம். சாதாரண நட்சத்திரங்கள் கொண்டாடுறது. ஆனா சன் நட்சத்திரங்கள்லாம் அப்படி நம்ம வந்துட்டு விட்டுருவோமா? ஆமா ஆமா, ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு விடுவோம். ஏய், அந்த மாதிரி இல்ல. இந்த கேம் என்ன அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்து வந்துட்டு 4 பேர் வர போறாங்க. 3 பேர் வந்துட்டு இந்த ஏணியை வந்துட்டு பிடிக்க போறாங்க. உங்களுக்கு கொடுக்க போற டைம் வந்துட்டு 120 செகண்ட்ஸ். இந்த 120 செகண்ட்ஸ்ல 4 பேர் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதுல கடைசி ஒருத்தர் வந்துட்டு இந்த ஏணியை வந்துட்டு ஏறுவார். ஏறிட்டு அப்படியே அந்த பானையை ஒன்னொன்னா உடைக்கணும். அந்த 120 செகண்ட்ஸ்ல யார் அந்த 4 பானையை வந்துட்டு உடைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அண்ட் இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த டீம் 120 செகண்ட்ஸ்ல உடைச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த டீம் 110 செகண்ட்ஸ்ல உடைச்சிட்டாங்கன்னா இவங்க தான் வின்னர். புரியுதா? ஸோ இதுல வந்து டைம் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம், ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம், அந்த டீம் கோஆர்டினேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்துல இருந்து இறக்கு. ஆமா. போ, வீரர்கள் நிறைந்த குடும்பம் என் குடும்பம் தான். என்ன செய்வது? பாஷான் டீம் சொல்லுங்க, யாரெல்லாம் வந்துட்டு பிடிக்க போறீங்க, யாரு ஏறி உடைக்க போறீங்க? என்னுடைய டீம்ல இருந்து புஷ்பா வராங்க, சிம்பு வராங்க, தர்மி வராங்க, பானையை உடைக்கிறதுக்காக கல்யாணி வராங்க, குஷ்பு வராங்க. குஷ்பு வாங்க வாங்க செல்லங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, ஓடி வாங்க. அம்மு குட்டிங்களா, செல்ல குட்டிங்களா? டீம் பாஷா, your time starts now. குடிச்சிட்டு ஏறு. இன்னொரு ஸ்டெப் ரைட்டா அடியில பாத்துக்கோ. மேல மட்டும் அடி. ஏறு. இப்ப புடிச்சிர. ஏறு. அடி மேல பாரு. அடி. அதே மாதிரி அந்த சைடு. அடி. உங்களுக்கு ஆக்சுவலி 120 செகண்ட்ஸ் கொடுத்தோம். ஆனா 67 செகண்ட்ஸ்க்குள்ளேயே நீங்க இந்த கேம் வெற்றிகரமா முடித்து விட்டீர்கள். வெரி குட்மா. நீங்க வந்துட்டு 67 செகண்ட்ஸ் இல்லையா? ஆனா என் குடும்பம் பாருங்க, வரும் 20 செகண்ட்ஸ்லயே ஒரே ஒரு ஆசைங்க. எனக்கு வந்து நம்மளுடைய மார்க் ஆண்டனி இருக்கார்ல, அவரு வந்து ஏறணும்னு ஆசையா இருக்குங்க. எனக்கு அது மட்டும் நடக்கும். மார்க் ஆண்டனி போட்டுருவேன் நானு. ஐயோ, நீ
நான் எந்திரிச்சா நீ ஏன் எந்திரிக்கிற? அவன் தான் அலாரம் வச்ச மாதிரி ரெடியா நிக்கிறான்ல, நீ ஏன்டா எந்திரிக்கிற? பாம் போட்டுருவான்னா பக்கத்துல இருக்கிறவன் ஏஞ்சிக்காம என்னடா பண்ணுவான்? ஒரு பயம் இருக்காதா? வேணா உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கோ. அவர் பாம் போடுறேன்னு போது நீ என்ன பண்ற நாங்க பாக்கட்டுமா? 67 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க கரெக்டா? Yes. ஆனா என் குடும்பத்தை இறக்குறேன். அவங்க பாருங்க எவ்வளவு செகண்ட்ஸ்ல முடிக்கிறாங்க. ஏதான் முதல்ல இருந்து சொல்றீங்க. அம்மா எங்க குடும்பம் எல்லாம் வந்துட்டு ஏணிய கழுத்துல வச்சுட்டு வித்த காட்டின குடும்பம்ப்பா, சும்மா கிடையாது. ஓகே, thank you so much டீம் பாஷா. பாஷா டீம் வந்து சூப்பரா வந்து ஆட்டு போயிட்டாங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு வெறி வந்ததுனால நாங்களே ஒரு 4 பேர் இறக்குறோம். ஏணி ஏற போறது ஸ்ரீதேவி, ஏணியை பிடிக்க போறது நம்ம அல்ல, அவர் பேசுவாருன்னு டைம் கொடுத்துறேன். நம்ம ஆண்டனி. ஏணியை பிடிக்க போறது நம்ம மங்காத்தா. ஏணியோட எஜ்ஜை பிடிக்க போறது சம்பந்தம். சம்பந்தம் டீம்ல இருந்து சம்பந்தம் இல்லாத 4 பேர் வராங்க. சூப்பர். நம்ம குடும்பத்தை இறக்கிடுவோம். அப்படியே ஷூட் பண்ணிட்டுமா நான் எல்லாத்தையும்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஆல்ரெடி இத்தனை கேமரா வச்சு ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு. அதனால இத வச்சு உள்ள வச்சு. கார்த்தி, உங்க டீம்ல அவன் ஷூட் பண்றானே, அவனை கொஞ்ச நேரம் மியூட் பண்ணு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். டேய், அமைதியா இரு. Your time starts now. என்னங்க அஜித் எப்படி பண்ணி விட்டீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்க சம்பந்த குடும்பம் வந்துட்டு எவ்வளவு செகண்ட்ஸ்ல உடைச்சிருக்காங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ்ல உடைச்சிருக்காங்க. இந்த உரியடி ரவுண்ட்ல ஜெயிச்சது எங்கள் சம்பந்த குடும்பம்.